சந்தித்து வாக்கு சேகரிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியிலே தொடர்ந்து இந்த பகுதியிலே வாக்கு சேகரிக்கக்கூடிய வகையிலே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களே, இந்த பகுதியிலே தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் வேலு அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் அவர்களே, அமைச்சர் மஸ்தான் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் அவர்களே, ஈரோடு மாநகர செயலாளர் சுப்பிரமணியன் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் செல்வராஜ் அவர்களே, முன்னாள் எம்பி கோவிந்தராஜ் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் அவர்களே, வட்டக்கழக செயலாளர்களே, கூட்டணி இயக்கங்களை, காங்கிரஸ் கட்சியை, மற்ற இயக்கங்களை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று காங்கிரஸ் பேர இயக்கத்தின் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் அண்ணன் ஈவிகே இளங்கோவன் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பை நாங்கள் அத்தனை பேரும் பெருமையாக கருதுகிறோம். ஈரோட்டிலே தந்தை பெரியாரின் மண்ணிலே தந்தை பெரியாரின் வாரிசிற்கு வாக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பை பெற்றது என்பது நாம் ஒவ்வொருவரும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்முடைய நன்றி கடனை செலுத்தக்கூடிய வாய்ப்பு என்றால் அது மிக இல்லை. இந்த தேர்தலிலே வெற்றி வாய்ப்பு என்பது முடிவு செய்யப்பட்ட ஒன்று. இந்த தேர்தலிலே அண்ணன் ஈவிகே இளங்கோவன் அவர்கள் உறுதியான வெற்றி வேட்பாளர், வெற்றி பெற்றுவிட்டோம் என்பதிலும் சந்தேகமில்லை. தொடர்ந்து இங்கே நான் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இங்கே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் சந்திக்கும் பொழுது மகிழ்ச்சியோடு தீர்க்கமாக தீர்மானமாக மதியம் அண்ணன் வேலு அவர்களை சந்தித்த போது கூட நிச்சயமாக உறுதியாக சிறப்பான வெற்றியை பெற்றுவிட்டோம் என்று நம்பிக்கையோடு சொல்கிறார். அதனால வெற்றி என்பது முடிவு செய்யப்பட்ட ஒன்று, அதை பற்றி யாருக்கும் சந்தேகம் இல்லை. வித்தியாசங்கிறத பத்தி மட்டும்தான் நாம் பேச வேண்டிய நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே எதிரணியிலே நிற்கக்கூடிய வேட்பாளர் எப்படிப்பட்ட வேட்பாளர் என்று உங்களுக்கு தெரியும். அந்த கட்சியில யார் வேட்பாளர் என்று முடிவு செய்வதற்கே ஒரு பெரிய போட்டி பிரச்சனை. அந்த கட்சியில 2 இலைகள், அது 2 வெவ்வேறு திசையில நிக்குது. இன்னைக்கு யார் எந்த பக்கம் பிச்சுட்டு நிக்கிறதுன்னு தெரியாம நம்ம தலையை பிச்சுக்கிற வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கட்சியின் நிலை இன்று இருந்து கொண்டிருக்கிறது. இதுல அந்த இலை என்பது இன்று தாமரை இலையாக மாறிவிட்ட ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இரட்டை இலையாக இல்ல, அது தாமரை இலையா மாறிடுச்சு. அந்த தாமரை இன்னைக்கு என்ன செய்யுதுன்னா, அதானி என்ற ஒரு கோடீஸ்வரனை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் அது பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சியின் தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் 4000 கிலோமீட்டர் இந்த நாட்டிலே மக்களை சந்தித்து நடந்திருக்கிறார். 4000 கிலோமீட்டர். உங்களை பார்த்து எனக்கு பயம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே நடந்து அங்கே பாராளுமன்றத்திலே வந்து அதானியை பற்றி பேசுகிறார். பிரதமர்
அதற்கு பதில் சொல்கிறார் ஒரு வார்த்தை. திராவிட முன்னேற்ற கழகம் கேள்வி கேட்கிறது, காங்கிரஸ் கேள்வி கேட்கிறது, அதை தாண்டி திரிணாமுல் காங்கிரஸ் என்று ஒவ்வொருவராக எதிர்கட்சிகள் கேள்விகளை அடுக்கிக் கொண்டே வருகிறார்கள். இதுக்கு எல்லாம் அவங்க சொல்லக்கூடிய பதில், நீ ஏன் நேரு பேரை போடல, காந்தி பேரை போடுற? இது இந்த நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவர் கேட்கக்கூடிய கேள்வி. இதை தாண்டி தமிழ்நாட்டுல ஒருவர் முதலமைச்சராக இருந்தார், நேத்து பிரச்சாரத்துக்கு இங்க வந்திருக்கார். நான் அவரை பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு பொதுவா நினைப்பது உண்டு. தேவையில்லை, முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போன ஒரு விஷயத்த மக்கள் கிட்ட வந்து பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதனால நான் பேசுறது இல்லை. ஆனால் நேற்று இங்கே தோல்வி பயத்திலே நடுங்கி கொண்டு பேசிய பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சராக நான் எப்பயும் அது மரியாதையா பேசுவேன். அவருக்கு மரியாதை கொடுக்கிறனோ இல்லையோ, என்னுடைய தந்தை தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்த இடத்திலே அவரும் தவறோ சரியோ அமர்ந்து விட்டார். இன்று என்னுடைய அண்ணன் தளபதி அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய இடத்திலே முன்னாடி இருந்த, அதற்காக நான் மரியாதை தர வேண்டும் என்பதற்காக மரியாதையாக பேசுவேன். ஆனா யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு நமக்கு தெரியணும், அது எனக்கு தெரியல. அதனால நேத்து அவர் பேசியிருக்காரு இங்க வந்து. அவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. பயம். அதனால மக்கள் எல்லாம் கொண்டு போய் பதுக்கி வைத்திருக்கிறீர்கள், அடைத்து வைத்திருக்கிறீர்கள். ஏன்னா இதெல்லாம் காரணம். நாளைக்கு தோல்வி முடிஞ்சிச்சு, தோல்வி என்பது உறுதியாயிருச்சு இல்லையா? அந்த தோல்விக்கான காரணங்களை தேட வேண்டும். அந்த காரணத்துல ஒண்ணு, மக்கள் எல்லாம் கொண்டு போய் அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கேட்கிறேன், அடைச்சு ஒரு நாள் வைக்க முடியும்? அண்ணன் வேலுவோ, இங்க இருக்கக்கூடிய மஸ்தான் அவர்களோ, இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்த சகோதரர்களோ ஒரு நாள் கூட்டு போய் அடைச்சு வைக்கலாம். அடுத்த நாள் அடைச்சு, பிச்சாண்டி அவர்கள் இருக்கிறார், இவங்கெல்லாம் ஒரு நாள் அடைச்சு வைக்கலாம். அடுத்த நாள் திருப்பியும் வந்து அடைச்சு வைங்க. மக்கள் என்ன அதிமுக இருக்கக்கூடியவர்களா திருப்பி வந்து அடைச்சு வைங்க அடைச்சு வைங்கன்னு வந்து நின்று கொண்டு இருக்கிறதுக்கு இல்ல. அதனால அடைச்சு வச்சுட்டாங்கன்னு ஒரு காரணம். போலீஸ் வந்து அராஜகம் செய்கிறார்கள் என்று இன்னொன்று. இப்படி ஒன்றொன்றாக காரணங்களை இன்னைக்குல இருந்து தோல்விக்கான காரணங்களை அடுக்கி கொண்டிருக்கிறார்கள். நேற்று வந்து பேசும்பொழுது சொல்லுகிறார், நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியை பார்த்து, நீ வேட்டி கட்டிய ஆணாக இருந்தால், மீசை வைத்த ஆணாக இருந்தால் இதற்கெல்லாம் பதில் சொல் என்று கேட்கிறார். நீங்க எந்த மண்ணில நின்னுகிட்டு இந்த கேள்வியை கேட்கிறீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஆண்மை அழிய வேண்டும், அந்த திமிர் அழிய வேண்டும் என்று சொன்ன பெரியாரின் மண்ணிலே நின்று கொண்டு இந்த கேள்வியை கேட்கிறீர்கள். அடுத்து எங்க அண்ணனை பார்த்து நீ கேட்கிற, நீ ஆண் மகனா, வேட்டி இருக்கா, மீச இருக்கானா? எல்லாம் இருக்கு, எனக்கு தெரியும். நான் கேட்கிறேன், எங்க அண்ணன் தளபதி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார் காலில் விழுந்திருக்கிறார் பதவி வேண்டும் என்பதற்காக? கவர்னரை சட்டமன்றத்தில் இருந்து வெளியேற செய்யக்கூடிய அந்த தைரியம் இருந்த தலைவர் தளபதி அவர்கள். யாருக்காகவும் பயந்ததில்லை, யாரை கண்டும் மிரண்டதில்லை. இங்கே உலகமே பார்த்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி என்று சொல்கிறார்களே, அந்த கட்சியை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய முதல் குரல் தமிழகத்தின் குரல் தளபதி அவர்களுடைய குரல். எதற்கும் அஞ்சியதில்லை, பின்வாங்கியதில்லை, தன் கொள்கைகளை எதற்காகவும் விட்டு கொடுத்ததில்லை. ஆனா ஆண்மகனா, வேட்டி இருக்கா, சட்டம் இருக்கா என்று அடுக்கி கொண்டிருக்கக்கூடிய பழனிசாமியிடம் கேட்கிறேன், நீங்க கால்ல விழுந்த கதையெல்லாம் அத்தனை பேரும் பார்த்திருக்கோம். இன்னைக்குதான் அம்மையார் ஜெயலலிதா இங்க இல்லைங்கிறதுனால தமிழ்நாட்டுல நிற்கும் பொழுது கொஞ்சம் நெஞ்ச நிமித்தி, முதுகெலும்பு நிமித்தி பேசுறீங்க. இல்லைன்னா எந்த அளவுக்கு குனிந்து கொண்டு நின்றீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். அதை தாண்டி அம்மையார் சசிகலா அவர்கள் உங்களுக்கு
பதவி என்று அறிவித்த போது எப்படி அந்த டேபிளுக்கு அடியில மண்புழு போல போனீங்கிறதும் இதுதான் ஆண்மைக்கு அழகா, இதுதான் தைரியத்துக்கு அழகா. ஆண்மைக்கும் வேஷ்டிக்கும் மீசைக்கும் வீரத்துக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல. நீங்க யார் யார் காலில் விழுந்தீங்க? அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலில், சசிகலா அவர்களுடைய காலில், இவங்க எல்லாம் வேஷ்டியும் மீசையும் வச்சுக்கிட்டா நின்னாங்க. அப்ப எது போய் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த அம்மா காலில் விழுந்தீங்களா? அதனாலதான் நீங்க காலில் விழுந்த பொழுது சசிகலா போதும் தம்பி வேணாம், இதுக்கு ரொம்ப ஓவரா 10 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு நடிக்காதன்ற மாதிரி தட்டி கொடுப்பாங்க. இப்படி கேவலமாக ஒரு முதலமைச்சராக இருந்த ஒருவர் இப்படி பேசக்கூடிய நிலை. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க, தப்பில்லை. நீங்க கேட்கிற ஆனா என்ற அந்த கேள்விக்கு பதில் 50,000 ரூபாய் கொடுத்தால் யார் வேண்டும் என்றால் ஆண் பெண் ஆகலாம், பெண் ஆண் ஆகலாம், சர்ஜரி பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வீரமா? இப்படி பேசக்கூடிய நான் மறுபடியும் அவர் பேச்ச கேட்ட பிறகு நான் மனதிலே தளபதி அண்ணன் தளபதி ஸ்டாலினுக்கு நன்றி சொல்லிக் கொண்டேன். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றினீர்களே என்று நான் மனதளவிலே மறுபடியும் அவருக்கு ஒரு அண்ணனாக ஒரு தங்கையாக நான் நன்றி சொல்லிக் கொண்டேன். இப்படிப்பட்ட இழிவுகளை, இப்படிப்பட்ட கீழ்த்தரமான பேச்சுகளை பேசக்கூடியவர்கள் தான் இன்று தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு இங்கே நம்மிடம் உலாவலம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவங்களுக்கு இந்த தேர்தலிலே நாம் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்தனை உங்களை எல்லாம் கேவலப்படுத்தக்கூடிய பேச்சு இல்லையா அது? உங்களுக்கு எல்லாம் வீரம் இல்லையா? நான் கேக்குறேன், எங்க அண்ணனுக்கு நேரம் இல்ல உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு. முதலமைச்சர் வேலை இருக்கு, உங்களை மாதிரி வேலையை வெட்டிலாம் இல்லாம வா, எங்க எந்த தெருவுல இறங்கி நடக்கணும்னு சொல்லுங்க, வாங்க, நான் என்னோட உங்களுக்கு தைரியம் தான் இறங்கி நடங்க. உங்க வேட்பாளரை விரட்டி அடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது. உங்க வேட்பாளர் பாவம் தெருவுல இறங்கி ஓட்டு கேட்க முடியல. அப்ப நீங்க இறங்கினீங்கன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல எந்த தெருவிலையாவது மக்கள் மறந்து விடவில்லை. எந்த தெருவிலும் நீங்க தனியா நான் போவேன், அண்ணன் வேலு போவார், இங்க இருக்கக்கூடிய யார் வேணாலும் போலாம், அண்ணன் EVKS அவர்கள், எல்லா அமைச்சர்களும் தனியாக நின்று மக்களிடம் பேச முடியும். நீங்க உங்க கட்சிக்காரங்களோட பாதுகாப்பு இல்லாம எங்கேயாவது ஒரு தெருவுல இறங்கி நடந்துட முடியுமா? மக்கள் மறந்துட்டாங்களா? அதனால் இப்படி தோல்வி பயத்திலே தயவு செய்து பெதற்றுவதை நிறுத்தி விடுங்கள். தமிழ்நாட்டு மக்கள் உங்களை இன்னும் மன்னிக்கவில்லை. நீங்க தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய துரோகங்களை அவர்கள் என்னைக்கும் மறக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க. இந்த பக்கம் நான் தமிழர்களுக்காக கவலைப்படுகிறேன் என்று பேசுவீர்கள், அந்த பக்கம் பிஜேபி எந்த மசோதாவை கொண்டு வந்தாலும் ஆதரிச்சு ஓட்டு போட்டுருவீங்க. அண்ணாவுடைய பேரை உங்க கட்சியுடைய பேர்ல வச்சிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரே நாடு ஒரே தேர்தல்னு பிஜேபி சொன்னா அதையும் தலையாட்டி ஆதரிக்க கூடியவர்கள் நீங்க தைரியத்தை பத்தி பேசுறீங்க. இப்படிப்பட்ட ஒரு கேவலத்தை இந்த மண் இனி சுமக்க கூடாது. அதனால இந்த தேர்தலோடு இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் புகட்டி வீட்டுக்கு அனுப்பணும். அது இந்த வித்தியாசத்திலே தெரிய வேண்டும். அது மட்டும் இல்லை, அதிமுக அதோடு அவர்கள் முதுகிலே ஏறி சவாரி செய்து கொண்டு இன்று தமிழ்நாட்டை பிடித்து விடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறதே பாஜக, அவர்களுக்குமான பாடமாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும். தேர்தல் முடிவுகள் இருக்க வேண்டும். தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக, இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்காக, தமிழர்களின் உரிமைகளுக்காக, அவர்களுடைய சுயமரியாதைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் தளபதி அவர்களின் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர், அவருடைய
மகன் எந்த நேரத்திலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். கோவிட் நேரத்துல உங்களோடு நின்று உங்களுக்கு எந்த உதவி வேண்டும் என்றாலும் செய்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர், எதிர்கட்சியிலே நிற்கக்கூடியவர். அந்த நேரத்துல மக்களை சந்திக்க கூட விரும்பவில்லை, வீட்டுக்கு வந்தவங்கள விரட்டி அடித்த சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அதனால உங்களோடு நின்று உங்களுக்காக பணியாற்றக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினரின் தந்தையாக இன்று உங்களிடம் வாக்கு கேட்டு வந்திருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் ஈவிகே இளங்கோவன் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து கேடுகெட்டு கீழ்த்தரமாக பேசக்கூடியவர்களுக்கு சரியான பாடத்தை இந்த தேர்தலிலே நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்பதை உங்களிடமெல்லாம் வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். மறவாதீர்கள், அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய, காங்கிரஸ் பேரியக்கத்தின் ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய, கை சின்னத்திலே நிற்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் அண்ணன் ஈவிகே அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.